2007 ஏப்ரல் 3. இந்த காலகட்டத்தில்தான் ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் குறித்த பரபரப்பை உலகெங்கும் அதிகப்படுத்தியது. ஜனவரியில் அறிவிக்கப்பட்டாலும் ஜூன் மாதம் இது சந்தைக்கு வருவதற்கு முன் மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. ஒரு ஐபாட், ஒரு ஃபோன் மற்றும் ஒரு இணைய தொடர்பு சாதனம், இன்டர்நெட் கம்யூனிகேட்டர், இவை மூன்றையும் ஒரே கருவியில் கொண்டு வந்ததுதான் ஐபோன். விசைப்பலகை, கீபேட் இல்லாத போன் ஓடுமா என்று கிண்டல் செய்தவர்களுக்கு மத்தியில் மல்டிடஸ்க் திரையை அறிமுகப்படுத்தி ஸ்டீவ் ஜாப்ஸ் வரலாறு படைத்தார். ஐபோன் வருவதற்கு முன்பு நோக்கியா மற்றும் பிளாக்பெர்ரி நிறுவனங்கள் தான் சந்தையின் ராஜாக்கள். ஆனால் ஆப்பிள் என்ன செய்தது? அவர்கள் மற்றவர்களை பின்பற்றவில்லை, மாறாக விதிகளையே மாற்றினார்கள். மற்றவர்கள் எதை செய்ய முடியாது என்று சொல்கிறார்களோ அதை செய்து முடிப்பதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. ஐபோன் வெறும் ஒரு போன் அல்ல, அது ஒரு விஷன். உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் உருவம் உலகையே மாற்றும் வலிமை கொண்டது.